பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். என்னதான் ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் இங்கே எல்லாரும் முன்னாடியும் பாண்டியனை அவமானப்படுத்தி பேசினாலும் இனி இப்படிப்பட்ட தப்பு நடக்கவே நடக்காது அப்படின்னு செந்தில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கதிர் ஆறுதலாக பாண்டியனுக்கு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பயுமே என் பசங்க என் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனால் கதிரும் செந்திலும் இந்த விஷயத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த எதிர் வீட்டில் உள்ள அந்த சக்திவேலையாக இருக்கட்டும், முத்துவேலையாக இருக்கட்டும், அவங்கள எதிர்த்து பேசணும், அவங்க முன்னாடி வளர்ந்து காட்டணும், எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுனா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோன்னு பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்க. பாண்டியன் இந்த விஷயத்தை பற்றி கோமதி கிட்ட சொல்ல உடனே கோமதி ரொம்ப கோவமா, நீங்கள் வேணும்னா இந்த விஷயத்தை அப்படியே விடலாம், ஆனால் இந்த மீனா ராஜி பண்ண விஷயத்தை என்னால் மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாதுங்க. அவங்களால என் அண்ணனுங்க உங்களை எப்படிலாம் அவமானப்படுத்தினாங்க. ஏற்கனவே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் தான் இருப்பேன், இந்த பாண்டியன் உன்னை நல்லாவே பார்த்துக்க மாட்டான்னு எப்படியெல்லாம் உங்களை பேசி அவமானப்படுத்தினாங்க. ஆனாலும் நீங்கள் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க, இந்த வீட்டோட ஒரு மகாராணி மாதிரி பார்த்துக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ராஜி இப்படிப்பட்ட வேலையை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கூட அவளை நான் டியூஷன் எடுக்க அனுப்பியிருக்கவே மாட்டேன். என்னதான் நீங்கள் ராஜியும் இங்கே மீனாவும் சின்ன பிள்ளைங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் மன்னிச்சாலும் என்னால் இதெல்லாம் மன்னிக்க முடியாதுங்க. முதல்ல ராஜியோட அம்மா கொடுத்த நகையை லாக்கர்லேருந்து எடுத்து கொண்டு போய் எங்கள் அண்ணனுக்கிட்ட கொடுத்துட்டு வரணும். பாவம் எங்கள் அண்ணி இந்த நகை பிரச்சனையில் அவங்க வேற ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ராஜி தேவையில்லாத வேலையை பண்ணி நம்மளெல்லாம் குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது, விடு கோமதி, இன்னைக்கு தான் நம்ம பசங்க செந்தில் கதிரோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் எப்போ பார்த்தாலும் கதிரை கூப்பிட்டு வச்சு திட்டி அவமானப்படுத்தி கடையில் வந்து நீ வேலை பார்க்கணும் அப்படி இப்படின்னு பேசினாலும் என்ன யாராவது அவமானப்படுத்திட்டா கதிராலையும் செந்திலாலையும் தாங்க முடியல பார்த்தியா. இங்கே கதிர் என்னடானா ராஜியை திட்டுறான், இங்கே செந்தில் என்னடானா மீனாவை திட்டுறான். அப்படி இருக்கும்போது என்னை என் பசங்க அப்படியே தலைகுனியை விட்டுருவாங்களா? இவங்க எல்லாரும் நல்லா படித்து ஒரு பெரிய வேலைக்கு போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னு வையேன், அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இருக்காது. நான் மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டிடுவேன். என்ன தான் என் பசங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாலும், எனக்கு பிடிக்காம கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டாலும், என் பசங்க அவங்க நல்லா படித்து இப்போ ஒரு நல்ல நிலமையில இருக்காங்க அப்படின்னு மற்றவங்க கிட்டலாம் நான் சொல்லி பெருமைப்படுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன். அதுக்கு கோமதி, இப்படி நடக்கணும்னு தாங்க நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த ராஜி உண்மையாகவே கோச்சிங் கிளாஸ்க்கு போய் படிக்கிறா, அவள் மூலமாக இந்த மீனா மாதிரியே ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டானா நம்ம குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாரு, இந்த பாண்டியன் வீட்டுக்கு மருமகளாக போன ராஜியை பாண்டியனும் இந்த கோமதியும் நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய வேலை வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க மூலமாக தான் இந்த ராஜி இப்போ கவர்மெண்ட் வேலை பார்க்குறான்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பேசும்போது எனக்கு பெருமையாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த ராஜியை கோச்சிங் கிளாஸ்க்கு போய் நல்லா படி அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். ஆனால் இப்படி நம்மளை அவமானப்படுத்த டியூஷன் எடுக்க போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என் மனசு ஆறவே மாட்டேங்குது. இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கப்புறமாவும் இந்த ராஜி டியூஷன் எடுக்க போகிறேன்ட்டு போனால் அவ்வளவுதான். இனியாவது உங்கள் சொல் பேச்சை கேட்டு அவங்க 2 பேரும் அவங்க வேலையை மட்டும் பார்க்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. இன்னொரு பக்கம் மீனா ராஜிக்கிட்ட, ஆமாம் ராஜி, இங்கே வீட்டில் நீ டியூஷன் எடுக்க போகிற விஷயம் உன் சித்தப்பாவால் தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாயிடுச்சுல. இப்போ சித்ராக்கா வீட்டுக்கு அந்த பசங்களுக்கு நீ எப்படி டியூஷன் எடுக்க போவ? அது மட்டும் இல்லாமல் நீ அப்படி போனேன்னா மறுபடியும் கதிர் மட்டும் இல்லை பாண்டியன் மாமாவும் ரொம்ப கோவப்பட்டுட்டு நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டே வெளியில் போங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவார். நீ பேசாமல் சித்ராக்காவுக்கு ஃபோன் பண்ணி இனி நான் டியூஷன் எடுக்க வரவே மாட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்கு ராஜி, உங்கள் மூலமாக தான் இந்த டியூஷன் வாய்ப்பே எனக்கு கிடச்சிது, இதை எப்படியாவது தக்க வச்சுக்கணும். ஒரு மாதமாவது முழுசாக சம்பளத்தை வாங்கி கதிர்கிட்ட கொடுக்கணுன்னு ஆசையாக இருந்தேன். ஆனால் இப்படி எங்கள் சித்தப்பாவால் நான் நினச்ச எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. பாவம் பாண்டியன் மாமா அவமானப்பட்டு நின்னாங்க. நான் மறுபடியும் டியூஷன் எடுக்க போக முடியாதுல்லக்கா. எப்படியாவது அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லணும். ஆனால் கண்டிப்பாக அவங்க ரொம்பவே திட்டுவாங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த டியூஷன்லேருந்து நான் வந்து டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னதால தானே அந்த பசங்களை என்கிட்ட சேர்த்து விட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கும் மனசு வேதனையாக தான் இருக்குது. அந்த பசங்களை போய் பார்க்க முடியாது, இனி டியூஷன் எடுக்க முடியாதுன்னு. வேறு என்ன செய்ய? நம்ம குடும்பத்துக்காக இனி பாண்டியன் மாமா பேச்சை கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. இங்கே வீட்டுக்கு வந்த கதிர் இங்கே ராஜி ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது, உனக்கு இப்போ நல்ல நிம்மதியாக இருக்குமே, உனக்காக நான் கஷ்டப்பட்டு அங்கே பார்ட் டைம் வேலைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் லீவில் கூட வீட்டில் இருக்காமல் அங்கே இங்கேன்னு டிரைவர் வேலைக்கெலாம் போயிட்டு இருந்தேன். ஆனால் நீ செஞ்ச பார்த்தியா, இப்படி ஒரு வேலையை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அப்பாவை படுத்த எத்தனை நாள் நீ காத்துட்டு இருந்த? ஏற்கனவே உனக்கு வாழ்க்கை தரணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்னது போதாதுன்னு நாங்கள் சொன்னதையும் மீறி எங்கள் அப்பா பேச்சையும் மீறி நீ போய் டியூஷன் எடுத்ததால் பாவம் எங்கள் அப்பா எவ்வளோ மனசு வேதனைப்படுறாரு தெரியுமா? நானும் செந்திலனும் போய் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தோம். நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேனே, நீ பேசாமல் கோச்சிங் கிளாஸ்க்கு கூட போக வேண்டாம்,
நீ முதல்ல இங்கே படிப்பை முடி. அப்புறம் மேற்கொண்டு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சா அதில் சேர்ந்துக்கலாம். எனக்கு உதவி செய்யணும்னு நீ வீட்டில் வச்சும் டியூஷன் இருக்க வேண்டாம். மீனா நீ சொன்ன இடத்துக்கும் போக வேண்டாம்னு சொன்னனே. ஏன் பேச்சை மீறி போய் பாத்தியா வீட்டில் உன்னால் எம்புட்டு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு. நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் எங்கள் அப்பா அவமானப்பட்டு நின்னது மட்டும்தான் மிச்சம். இதெல்லாம் பார்த்துட்டு எங்களால் எப்படி தாங்கிக்க முடியும் ராஜி? எனக்காக உதவி செய்யணும்னு நினச்சதெல்லாம் சரிதான். ஆனாலும் எங்கள் அப்பா அவமானப்பட்டு நிற்பாங்களேன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தியா? இல்லை அப்பாவோட பேச்சை மீறி போகிறோமேன்னு கொஞ்சமாவது உன் மனசில் பயம் இருந்ததா? இப்படி நீ எதை பற்றியுமே யோசிக்காமல் என்னை பற்றி மட்டும் யோசிக்கிறதுக்கு அவசியமே வேண்டாம். ஏன்னா இந்த வீட்டில் நான் உன் கூட ஒன்றும் சந்தோஷமாக வாழலை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா சொன்னாங்களேன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை ஆசைப்படாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். போனா போதுன்னு தான் நீ இந்த வீட்டில் இருந்துட்டுருக்க. அப்படி இருக்கும்போது எனக்கு உன் உதவியும் வேண்டாம், யாருடைய உதவியும் வேண்டாம். முதல்ல இங்கே பழனி மாமா கொண்டு வந்து கொடுத்த உங்கள் அம்மாவோட நகை எல்லாத்தையும் கொண்டு போய் உங்கள் அம்மா கிட்ட கொடுக்க சொல்லு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இனியாவது வேலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு காலேஜில் போய் படித்து படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல வேலை கிடைச்சா நீ போய் சேரு. அது வரைக்கும் வீட்டில் உள்ளவங்க பேச்சை மட்டும் கேட்டு நட. இனி மறுபடியும் எங்கள் அப்பா உன்னாலையும் உங்கள் அப்பா உங்கள் சித்தப்பான்னு உங்கள் வீட்டில் உள்ளவங்களாலையும் அவமானப்பட்டு நின்னாங்கன்னா அப்புறம் நான் உன்னை இந்த வீட்டில் இருக்க விடவே மாட்டேன். அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. வீட்டில் உன்னால் மறுபடியும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. மயிலண்ணி மட்டும்தான் இந்த வீட்டில் ரொம்ப பொறுப்பாக இருக்கிறாங்களே தவிர்த்து நீயும் மீனா அண்ணியும் செய்கிற செயல் எதுவுமே எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு படிச்சுட்டு இருந்த ராஜியை பேசவே விடாமல் இங்கே ரொம்ப கோவத்தில் இருந்த கதிர் திட்டிக்கிட்டே இருக்க. உடனே ராஜி, உனக்காக தான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேனே தவிர்த்து எனக்காகவோ இல்லை எனக்காக ஏதாவது வாங்கணும் ஏதாவது பொருள் சேர்க்கணும் அப்படின்ற ஆசையில் நான் வேலைக்கு போகவே இல்லை கதிர். அப்படி இருக்கும்போது உன் மனசில் நான் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நீ தான் சொன்னியே ஒரு ரூம்மேட்டாக இருக்கேன்னுட்டு. அப்படி இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யணும்னு நினச்சதில் என்ன பெரிய தப்பு இருக்குது? என்றைக்கா இருந்தாலும் மனசு மாறி என்னை ஏற்றுப்பேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் உன் மனசில் இருக்க எல்லாமே எனக்கு தெரிய வருது. நீ என்னை விரும்பாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நான் உன் மனசில் இல்லவே இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜி மன வேதனையில் ரொம்ப அழுகிறாங்க. நான் தான் கதிர் மேலே ஆசைப்பட்டுக்கிட்டு கதிர்க்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும். எனக்காக வேலைக்கு போகிற கதிருக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு நினச்சேன். ஆனால் கதிர் எனக்காக வேலைக்கு போகிறான்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். பாசத்தினால வேலைக்கு போகலை. ஏதோ எங்கள் அத்தை எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வீட்டில் நான் இருக்கேனே ஒரு ஆளாக நான் இருக்கிறதுனால ஏதோ எனக்கு பணம் வேணும், யார்கிட்டயும் நான் பணத்தை கேட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் வேலைக்கு போகிறாரு போல். மொத்தத்தில் இந்த கதிருக்கு என் மேலே பாசமும் இல்லை காதலும் இல்லை அப்படின்னு நினச்சி ராஜு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சரவணன் பாண்டியனுக்கு கால் பண்ணி, அப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சுற்றி பார்த்துட்டோம்ப்பா. மயிலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு கிளம்ப வேண்டிதான்ப்பா அப்படின்னு சொல்ல, சரிடா சரவணா, நல்லா பத்திரமா பார்த்து வாங்க. அது மட்டும் இல்லாமல் வீண் செலவெல்லாம் செய்யாதடா. இங்கே முதல்ல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா என்னனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்னப்பா ரொம்ப சோகமாக இருக்கீங்க? வீட்டில் ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வா உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக ஃபோனை வச்சிடுறாரு. ஏன்னா வீட்டில் நடந்த பிரச்சனையை அவரால் மறக்க முடியல. என்னதான் ராஜி மீனாவை மன்னிச்சாலும் இந்த ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் பேசின எதையுமே இங்கே பாண்டியனால் மறக்கவே முடியாமல் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இங்க சரவணன் யோசிக்கிறாரு. அப்பாவுக்கு என்னாச்சு? ஏன் இவ்ளோ சோகமா என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு? மயில் அங்க வீட்ல இருந்தா கூட வீட்ல உள்ள யாரையாவது போட்டு குடுத்து ஏதாவது பிரச்சனைய உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பா. அது மட்டும் இல்லாம மீனா ராஜிய மயிலுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா மயில் இப்ப என் கூடலாம் இருக்கா. அப்ப அங்க வீட்ல என்ன பெரிய பிரச்சனை நடந்திருக்கும்? அப்பா ஏன் மன வேதனையில பேசுற மாரி ரொம்ப சோகமா பேசினாரே? ஒன்னும் புரியல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா விசாரிச்சுக்க வேண்டிதான் அப்படின்னு நினைச்ச சரவணன் மயில கூப்பிட்டு, மயிலு எல்லா துணியவும் கரெக்டாக எடுத்து வை. எதையும் நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. சீக்கிரமாக கிளம்பணும் மயிலு. நம்மக்கிட்ட வேற பணம் கம்மியாயிட்டே இருக்குது. அதனால இருக்கிற பணத்தில் டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஊரை பார்த்து போயிட்டோன்னு வையேன். அங்கே போய் இறங்குனதுக்கப்புறமா அப்பாடா ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கும் போகணும். நிறைய வேலை அப்படியே பெண்டிங்காக இருக்கான். நான் வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அதனால் சீக்கிரமாக கிளம்பலாம் மயிலு. அதான் வந்த வேலையும் முடிஞ்சு போச்சு. நல்லா சுற்றி பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருந்தல்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, உடனே மயிலும் வெக்கப்பட்டுக்கிட்டே, ஆமாம்மாம்மா, இப்படி நம்ம 2 பேரும் தனியாக வரமாட்டோமா? எங்கேயாவது என்னை கூப்பிட்டு போக மாட்டீங்களான்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் பாண்டியன் மாமாவே எல்லா ஏற்பாடையும் பண்ணி நம்மளை அனுப்பி வச்சார்ல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது. நான் கேட்கலனாலும் எனக்காக பிடிச்ச மாதிரியே அந்த காப்பி கலரில் சேலையெல்லாம் வாங்கி கொடுத்து அசத்துட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக மயில் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க.
அப்புறம் மயிலும் சரவணனும் அங்கே வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியில் வரும்போது இங்கே மயில் சொல்கிறாங்க, பேக்கெல்லாம் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. பாவம் அத்தையை நினச்சாதான் கவலையாக இருக்குது. வீட்டு வேலையெல்லாம் ஒத்தாளாக நின்று எல்லாத்துக்கும் செஞ்சிட்ருப்பாங்க. நான் வேற இங்கே வந்ததால் அந்த மீனா ராஜி அத்தைக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. நான் போனதுக்கப்புறமா தான் அத்தைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். வீட்டு வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிட்டு அத்தையை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இங்கே 3 நாள் நான் நல்லா ஜாலியாக இருந்தேன், நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். வீட்டுக்கு போன உடனே வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு மயில் நல்லபடியாக பேசிக்கிட்டு இங்கே சரவணன் கிட்ட இருந்த அந்த பேக் எல்லாத்தையும் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. இங்கே சரவணன் மறுபடியும் மயிலுக்கிட்ட, மயில் பணம் அந்த பேக்கில் தான் இருக்குது, நீ என்னவோ நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன், அதனால் பார்த்து ஒழுங்காக வச்சுக்க, அங்கேயும் இங்கேயுமா விட்டுறாத, அப்புறம் ஊருக்கு போக பணம் இருக்காது, பார்த்துக்கோ மயில், கொஞ்சம் பத்திரமா இரு அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு மயில், கவலைப்படாதீங்க மாமா, நான் ஒன்றும் பொறுப்பு இல்லாத மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன், நான் எவ்வளோ பொறுப்பான பிள்ளை, ஏதோ இந்த ஹோட்டலுக்காக 26,000 ரூபா கட்டிட்டோம் அப்படின்றதுக்காக நீங்கள் என்னவோ நான் பொறுப்பில்லாதவன்னு நினச்சிக்கிட்டு பேகை கூட தர மாட்டேங்கிறீங்களே, ஏதோ ஒழுங்காக அந்த மெசேஜை படிக்கல, அதனால இம்பிட்டு பணம் செலவாயிருச்சு, அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் பேக்கை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி பேக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அங்கே ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்காங்க. அங்கே என்ன ஆயிடுதுன்னா இங்கே மயிலுக்கு நல்ல தூக்கம் வந்துடுது, கண்ணை சிந்துடுறாங்க, பேகை தலைமாட்டில் வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க தங்க மயில். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ட்ரெயின் வந்துருச்சு, வா மயில் போய் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே திரும்பி பார்க்குறாங்க, பேகை காணோம். ஏன்பா மயில், உன்கிட்ட தானே பேகை கொடுத்தேன், எங்கப்பா வச்ச அப்படின்னு கேட்குறாரு சரவணன். மாமா கண்ணை கட்டிருச்சு மாமா, அப்படியே தூக்கம் வந்த உடனே படுத்தேன்னா பேகை இங்கே தான் மாமா வச்சுட்டு படுத்தேன், ஆனால் எங்கே போச்சுன்னே தெரியல மாமா அப்படின்னு மயில் எப்பயும் போல் அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது சரவணனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன் மயில், பேகை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, நீ என்னவோ நான் பொறுப்பான மருமக எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னியே, இப்போ கையில் பணமும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம போகிறது, ட்ரெயினில் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பணம் இல்லை, பஸ்ஸில் போகலானாலும் பணம் இல்லாமல் போச்சு, இப்போ என்ன பண்ணுறது, ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்துட்டோம், இங்கேயே தங்க வேண்டியதுதான், அவ்வளவுதான், நீ செஞ்ச இந்த செயலால் எனக்கு உன்னை நினைக்கும் போது அவ்வளோ கோவம் வருது, நீ பொறுப்பான ஒரு மருமகள்லாம் கிடையாது, இப்படி எல்லாத்துலேயும் பொறுப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ கோட்டை விட்டுக்கிட்டே தான் இருக்க, நானே அந்த பேக்கை வச்சுருந்தா கூட பத்திரமா வச்சுருந்துருப்பேன், ஏன் மயில் ஊருக்கு கிளம்பும்போது இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேன், இப்போ பணம் வேணும்னு அப்பா கிட்ட கேட்டாலும் திட்டுவார், தம்பிங்கக்கிட்டேயும் கேட்க முடியாது, ஏன்னா அவங்க மூலமாக ஏற்கனவே 21,000 ரூபா அனுப்பி வச்சுருக்காங்க, பாவம் என் தம்பிங்க எங்கேருந்து பணத்தை வாங்கினாங்களோ, யார்கிட்ட இருந்து கேட்டு வாங்கினாங்களோ தெரியல, அப்படி இருக்கும்போது நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, பணத்தை பத்திரமா வச்சுக்கோ, 50 பணம் தான் என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன்ல, இப்படியா செய்வேன் அப்படின்னு கோவத்தில் சரவணன் மயிலை திட்ட ஆரம்பிக்க, மயிலை எப்பயும் போல் கண்ணை கசக்கிக்கிட்டு, நான் என்னமாமா செய்வேன், அப்படியே கண்ணை சிந்துட்டேன், தூங்கினேன், அவ்வளவுதான், யார் பேக் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல மாமா, நீங்கள் முழிச்சு தானே இருந்தீங்க, நீங்கள் என்னை பத்திரமா பார்த்துருக்கலாம், இல்லை பேகை யார் எடுத்தாங்கன்னு பார்த்துருக்க வேண்டியதானே அப்படின்னு மயிலும் எதிர்த்து பேச 2 பேத்துக்கு இடையிலையும் பெரிய பிரச்சனை வந்துடுது. இப்போ என்ன பண்ணனே தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது உடனே மயில், மாமா நான் வேணா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லட்டா, அவங்க பணத்தை போட்டுடுவாங்க மாமா, ஏற்கனவே ரூமுக்கு கூட அவங்க பணம் தரேன்னு சொன்னாங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்கட்டா மாமா அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு தெரியும் பாக்கியத்துக்கிட்டேருந்து எப்படியும் பணம் வர போகிறது இல்லைன்ட்டு, இருந்தாலும் சொல்லி வைப்போம் அப்படின்ற மாதிரி மயில் பேச உடனே சரவணன் ரொம்ப கோவமாக, ஹோட்டல் ரூமில் தங்குறதுக்கே உங்கள் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் பணத்தை வாங்கலை, நான் ஏதோ என் தம்பிங்க கிட்ட கேட்டு பணத்தை அரேஞ்ச் பண்ணி 3 நாள் அங்கே தங்கிட்டு வந்துட்டோம், இங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்காக அவங்கக்கிட்ட பணத்தை கேட்டால் என்னை மதிப்பாங்களா, இல்லை ஒன்றை தான் மதிப்பாங்களா, ஏன் மயில் இப்படிலாம் யோசிக்கிற, வேறு வழியே இல்லை, இப்போ தம்பிங்க கிட்ட கேட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க, அதனால் பேசாமல் அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எப்படியாவது பணத்தை அனுப்பிவிட சொல்லுவோம், வேறு வழி இல்லை மயில் அப்படின்னு சொல்ல, உடனே மயிலும் சரி மாமா, இந்த விஷயத்த சீக்கிரமாக இங்கே மாமா கிட்ட சொல்லுங்கள், ஊருக்கு போகலான்னு தோணுது மாமா, எனக்கு இங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அதுவும் ரூமில் நல்லா ஏசி காற்றுல சிலு சிலுன்னு இருந்தேன் 3 நாளைக்கு, இங்கே எனக்கு வேர்த்து ஊற்றுது மாமா, சீக்கிரமாக மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள், அதுவும் என்னை பற்றி சொல்லாதீங்க, உடனே மாமா பணத்தை போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக மயில் சொல்ல, இங்கே சரவணன் ரொம்ப கோவமாக பாண்டியனுக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. இங்கே பாண்டியன் சரவணன் கிட்ட, டே சரவணா, என்ன ஊருக்கு வரேன்னு சொல்ல, இப்போ என்னடானா வழியிலேயே கால் பண்ணிகிட்ருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இல்லைப்பா ஊருக்கு வர்றதுக்காக தான் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் மயில் பேகை தொலைச்சிட்டாப்பா, இப்போ எங்ககிட்ட கொண்டு வந்த பேகும் இல்லை பணமும் இல்லை, அந்த பேக்கில் இருந்த பணத்தை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மயில் கண் அசந்து தூங்கிட்டா, யாரோ அந்த பேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்கப்பா, இப்போ பணம் இல்லாமல் ஊருக்கு வந்து சேர முடியாமல் என்ன பண்ணேன்னு தெரியாமல் முழிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்ல, ஏன்பா நம்ம மயிலை அப்படி செஞ்சா, இந்த மயில் நல்ல பொறுப்பான பிள்ளை,
பணத்தை நல்லா பத்திரமா பார்த்துப்பா அப்படி இப்படின்னு நான் நினச்சேனே. இப்படி பொறுப்பு இல்லாமல் பணத்தையும் பேக்கையும் தொலைச்சிட்டா மயில நிற்கிறா அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கடுப்பாகிறாங்க. அந்த பிள்ளைக்கு வர வர பணத்தோட அருமை புரிய மாட்டேங்குது. அதனால தான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்குது. முதல்ல ஃபோனை மயிலுக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, உடனே மயில் அழுதுகிட்டே, மாமா தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க மாமா, இந்த ஒரு தடவை பணம் அனுப்பி வைங்க, மறுபடியும் இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ முதல்ல வீட்டுக்கு வாப்பா மயில், நீ செஞ்ச செயலுக்கு நல்லா உன்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. இப்படியா போன இடத்துல பணத்தெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்ப, கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க வேண்டாமா? சரி பணத்தை அனுப்பி வைக்கிறேன், முதல்ல ஊருக்கு வந்து சேருங்க அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோவமாக சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இந்த விஷயத்த பாண்டியன் உடனே வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் சொல்ல, அது மட்டும் இல்லாமல் இங்கே செந்தில்கிட்ட, டே செந்தில், உங்கள் அண்ணனுக்கு இந்த பணத்தை அனுப்பி வை, அவன் அப்போ தான் ஊருக்கு வர முடியும், மயில் என்னெல்லாம் செஞ்சுருக்கா தெரியுமா அப்படின்னு இங்கே சரவணன் சொன்ன எல்லா விஷயத்தையுமே வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்ல ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் கிடச்சதால சரவணன் ஒரு வழியாக அங்கே இருந்து கிளம்பி அப்படியே ஊருக்கும் வந்துடுறாரு. ஊருக்கு வந்த உடனே மயில் பயந்துக்கிட்டே வராங்க. நான் அந்த வீட்டில் மூத்த மருமகன்ற கெத்தை காட்டணும், எப்பயுமே மாமா எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும், எல்லார் முன்னாடி என்ன தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு பார்த்தா இப்படி இம்பிட்டு பணத்தையும் தொலைச்சிட்டேன், பேக்கையும் விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ என்ன செய்கிறது, ஏதாவது கேள்வி கேட்பாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே வர, இங்கே உடனே பாண்டியன், ஏன்பா மயில், நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டீங்க ஒரு வழியாக, நான் மட்டும் பணத்தை அனுப்பாமல் இருந்திருந்தா நீங்கள் அங்கேயே இருந்திருக்க வேண்டியதாக இருக்கும், ஏன் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கக்கூடாதா, இப்படியா கொண்டு போன பணத்தை வீண் செலவு செய்கிறது மட்டும் இல்லாமல் இப்படியா தொலைச்சிட்டு வருவீங்க அப்படின்னு கேட்க, உடனே மீனா சிரிச்சுக்கிட்டே, என்னம்மாம்மா நீங்கள் வெறும் 3000 ரூபாயை தொலைச்சதுக்கே இப்படி பேசுகிறீங்களே, மயிலக்கா அங்கே என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஏன்பா மயில் அப்படி என்ன செஞ்சா, ஏதோ பணத்தை தொலைச்சிதா சரவணன் சொன்னா, அப்புறம் வேற என்ன அங்கே நடந்தது, எனக்கு எதுவும் சரவணன் சொல்லலையே, மயிலும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே மீனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மயிலக்கா ரொம்ப பெரிய ஆள், பெரிய ஹோட்டலில் தான் தங்குவேன்னு அந்த ரூமில் தங்கிட்டு வந்தாங்களே, அதுவும் வெறும் 5000 ரூபா தான் அப்படின்னு வீட்டில் வச்சு அந்த ரூமெல்லாம் புக் பண்ணிட்டு போனாங்கல்ல, அந்த ரூமுக்காக சரவணன் மாமாவும் மயிலக்காவும் மொத்தமாக 26,000 ரூபா கெட்டி தான் 3 நாள் சாப்பிட்டு அங்கேயே தங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? மாமாவும் சொல்லலை, மயிலக்காவும் சொல்லலை. ஏன்னா இது அவங்களோட விஷயமாச்சே, அவங்க விஷயம்னா மறைச்சி வைப்பாங்க. இதே மற்றவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா உடனே அந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு ஓடி வந்து சொல்லிடுவாங்க. ஏதோ மயிலக்கா 3000 ரூபா பணத்தை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு இப்படி கோவமாக பேசுகிறீங்களே, அந்த ரூமுக்காக மொத்தமாக 26,000 ரூபா செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதில் நீங்கள் போக்குவரத்து செலவுன்னு கையில் 5000 ரூபா கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. 3 நாள் வெளியூரில் போய் தங்கிட்டு வர்றதுக்கு அவங்க கிட்டத்தட்ட 35,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. இப்பயும் பணம் அனுப்பி விட்ருக்கீங்க. இதே நாங்கள்லாம் இப்படி கேட்டால் பணம் கொடுப்பீங்களா மாமா? மயில் அக்காவுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு மயில் மேலே ரொம்ப கோபமாக இருந்த இங்கே மீனா, இதுதான் சரியான சமயம் மயிலை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னு உண்மை எல்லாத்தையுமே மயில் முன்னாடி போட்டு உடச்சிடுறாங்க. மீனா இப்படி உண்மையை சொன்னதை கேட்டு மயில் ரொம்பவே பதறி போயிடுறாங்க. என்னது இது, வந்ததும் வராததுமா, ஏற்கனவே நாங்கள் 3000 ரூபா பணத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேன், எங்கேயோ போயிடுச்சு, யாரோ அந்த பேக்கோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்ற பயத்தில் தான் வீட்டுக்குள்ளே வந்தா. இந்த மீனா என்னை பற்றின உண்மையவும் என்னால் தான் 26,000 ரூபா பணம் செலவாச்சுன்ற விஷயத்தையும் பாண்டியன் மாமா கோவமாக இருக்கும்போது சொல்லிட்டாலே, நான் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேன், மீனா இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மயில் திரு திருன்னு முழிக்க, பாண்டியன் நீங்கள் மயிலை வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா மயில், உனக்கு பொறுப்பு இல்லைன்னு நான் சொன்னது சரியாக தான் போச்சு, அப்போ ரூமுக்கு வெறும் 5000 ரூபா நீ சொன்னது எல்லாமே பொய் தானா? அப்போ நீ மெசேஜ் எல்லாம் பார்க்குறதே இல்லையாப்பா, படித்த பிள்ளை தானே, அப்படி இருந்துக்கும்போது நீ ஏன்ப்பா மெசேஜை பார்க்கல? அந்த ரூமில் 3 நாளைக்கு தங்கவும் சாப்பிடவும் 26,000 ரூபா பணமா? இதுக்கு பேசாமல் நான் சொன்ன ரூம்லேயே தங்கிட்டு வந்திருந்தா கூட இம்புட்டு பணம் செலவாயிருக்காதேப்பா. ஒரு நாள் நாங்கள் கடையில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுக்கு எம்புட்டு பணம் கிடைக்குன்னு உனக்கு தெரியுமா? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கால் கடுக்க நின்னா கூட இவ்வளோ பணம் கிடைக்காதுப்பா. பணத்தோட அருமை தெரியாத நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மீனாவும் ராஜியும் தான் என் பேச்சை மீறி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீயும் அந்த வகையில் தான்ப்பா இருக்கிற. உன்னை போய் நல்ல மருமக, இந்த வீட்டோட பொறுப்பான மருமகன்னு உங்கள் அம்மா முன்னாடி தலையில் தூக்கி வச்சு பேசினேன் பார்த்தியா, அதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்க போல. இந்த பணத்தெல்லாம் உங்கள் அம்மா அப்பா கொண்டு வந்தால் தரப்போகிறாங்க? இல்லை இல்லை, இனியாவது கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க. ஆனால் நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்த மயிலை நிற்க வச்சு கேள்வி கேட்டு பாண்டியன் வெளுத்துவாங்க. பதில் பேச முடியாமல் தங்கமயில் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இங்கே மீனாவையே பார்த்துட்டு நிற்கிறாங்க. இதுக்கிடையில் கோமதியும் திட்டுறாங்க. ஏன் மயில், நீ பொறுப்பாக இருப்பேன்னு தானே சரவணனையே உன்னை நம்பி தான் அனுப்புனேன், ஆனால் நீ என்னடானா அங்கே படுத்து நல்லா தூங்கியிருக்க, ஏதோ தூக்கம் வந்துச்சுன்னு யாரோ பேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுக்கிடையில் 3 நாள் தங்குறதுக்கு இம்புட்டு பணமாக செலவு பண்ணுவேன், அப்படி செலவு பண்ணி அங்கே தங்கணும்னு என்ன அவசியமா? அங்கே ஹோட்டலில் மேற்கொண்டு பணம் கட்டணும்னு சொல்லும் போதே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சின்ன ஹோட்டலில் தங்கியிருக்க வேண்டியதானே, அப்படி இல்லைன்னு நம்ம ஊரை பார்த்து கிளம்பி வந்திருக்க வேண்டியதானே, நாம் எல்லாரும் மொத்தமாக போயிருந்தா கூட இம்புட்டு செலவாயிருக்காது
அப்படின்னு கோமதி திட்டுறது மட்டும் இல்லாமல், ஏன்டா சரவணா, நீயாவது இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. அடிக்கடி உன் பொண்டாட்டி வீடியோ கால் போட்டு அது இதுன்னெலாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே குரூப்பில் ஃபோட்டோவெல்லாம் ஷேர் பண்ணி என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தா. குட் மார்னிங் குட் நைட்டுன்னு அடிக்கடி இதெல்லாம் அனுப்புனாலே. ஆனால் உங்கள் விஷயத்தை இப்படி மறைச்சிட்டிங்கல்ல. மீனா மட்டும் இந்த உண்மையை சொல்லலைன்னா இதெல்லாம் எங்களுக்கு தெரிய வந்திருக்காது. அப்படியே மறைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்களா அப்படின்னு கோமதி வெளுத்து வாங்குறாங்க. மயில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. எல்லாரும் கோவமாக அங்கே அவங்கவுங்க வேலையை பார்க்க போக உடனே மயில் மீனா கிட்ட வந்து, என்ன மீனா இப்படி பண்ணிட்டீங்க? நானே ஊர்லேருந்து டயர்டாக இப்போ தான் வந்திருக்கேன். அதுக்குள்ளே ரூமை பற்றின விஷயத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல் 26,000 செலவு பண்ணிட்டோன்னு மாமா கிட்ட போட்டு கொடுத்துட்டீங்களே. ஏன் மீனா இப்படி செஞ்சீங்க? என் மேலே உள்ள கோவத்தை காட்டுறது இதுதான் சரியான சமயம் நினச்சி இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனா, இல்லை மயிலக்கா, என்ன நடந்தாலும் பாண்டியன் மாமா கிட்ட சொல்லியே ஆகணும். வீட்டில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை நம்ம விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த குடும்ப தலைவராக இருக்கிற பாண்டியன் மாமாவுக்கு தெரிஞ்சே ஆகணும்னு நீங்கள் தானே அடிக்கடி சொல்வீங்க. அதான் உங்கள பத்தின விஷயம் எனக்கு தெரிய வந்த உடனே மாமாவுக்கு சொல்லிடணும். மறைக்கக்கூடாது. பாவம் மயிலக்கா தப்பாக நினைப்பாங்கன்ட்டா. நீங்க மறைச்சாலும் அந்த உண்மை மாமாவுக்கு தெரியணும்னு நான் சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்கு? நாங்க சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற உண்மைய நீங்க சொல்லும்போது, உங்கள பத்தின உண்மைய நாங்க சொன்னா மட்டும் என்ன தப்பா? அப்படின்னு கேட்க, இல்ல மீனா, எனக்கு ரொம்ப அவமானமா இருந்தது. மாமா திட்டும்போது என்னால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப அழுகழுகையா வந்தது தெரியுமா? அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா, எங்களுக்கும் அப்படிதானே இருக்கும். எங்க மனச புரிஞ்சுக்காம எங்கள போட்டு குடுத்து எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க. அதனால தான் கொஞ்சம் நீங்களும் அத அனுபவிக்கணுன்றதுக்காக தான் உங்கள பத்தி மாமா கிட்ட நான் சொன்னேன். இனி எங்க வழியில தலையிடுறதோ, இல்ல தேவையில்லாம எங்கள மாமா கிட்ட போட்டு குடுக்குறதுன்னு ஏதாவது செஞ்சீங்க, மறுபடியும் உங்கள பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் மாமா கிட்ட போட்டு குடுப்பேன். புரியுதா மயிலக்கா? இனியாவது ஒழுங்கா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா போக, மயிலு மீனா பேசின பேச்செல்லாம் கேட்டு பயந்து போயிடுறாங்க. என்ன இந்த மீனா என்ன பத்தின உண்மைய ஒண்ணு ஒண்ணா பாண்டியன் மாமா கிட்ட சொல்றேன்னு வேற சொல்லிட்டு போறாங்க. நான் வேற இந்த கல்யாணத்துக்காக எங்க அம்மாவும் நானும் எக்கச்சக்கமான பொய்யெல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். என்ன பத்தின உண்மை இந்த மீனாவுக்கோ ராஜுக்கோ தெரிஞ்சது அவ்வளவுதான். உடனே பாண்டியன் மாமா கிட்ட சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி வச்சிருவாங்க போலயே இந்த மீனா. இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஏதோ பணத்தை நான் வீண் செலவு செஞ்சதுக்கே பாண்டியன் மாமா இப்படி திட்டிட்டு போறாரு. என் மேலே கோமதியத்தை இவ்வளோ கோவத்தை காட்டுறாங்க. ஆனால் உண்மையாகவே நான் படிக்காதவ. நான் போட்டுட்டு வந்தது எல்லாமே கவரிங் நகை தான். அது மட்டும் இல்லாமல் என் அப்பா வேலைக்குன்னு எங்கேயும் போகாமல் எல்லார்கிட்டையும் கடனை வாங்கி ஏமாத்திட்டு இருக்காருன்ற விஷயம் தெரிய வந்தது. அதுவும் மீனாவுக்கு தெரிய வந்தது. அம்புட்டு தான் முடிஞ்சது. இனி மீனா சொன்ன மாதிரியே அவங்க வழிக்கு போகவும் கூடாது, அவங்க விஷயத்தில் தலையிடவும் கூடாது. அப்படி செஞ்சால் கண்டிப்பாக என்ன மாட்டி விட்டுருவாங்க போல அப்படின்னு மீனா பேசின பேச்சால் பயந்து பயந்து போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே மீனா வழிக்கே போகக்கூடாது அப்படின்னு நினச்ச மயில் இனி உஷாராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.